உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கூட்டு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின் விவரங்களை வழங்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் அமைந்துள்ளது. கீழ்த்திசை நாடுகளில் லூர்து நகரம் என்று அழைக்கப்படும் பெருமைக்குரிய வேளாங்கண்ணி பேராலயத்தில் புனித ஆரோக்கிய மாதாவின் பிறந்த நாளை நவநாள் விழாவாகவும் ஆண்டு பெருவிழாவும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ஆண்டு பெருவிழா கடந்த ஆகஸ்ட் 29 கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மொத்தம் 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் சிலுவை பாதை, தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கொங்கணி உள்பட பல்வேறு மொழிகளில் திருப்பலிகள், கூட்டு பிரார்த்தனைகள் நடைபெற்று வந்தன. மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் கொடி இறக்கப்பட்டு மீண்டும் மாலையில் கொடியேற்றப்பட்டு சிறிய தேர்ப்பவனிகள் நடைபெற்று வந்தன. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்ப்பவனி நேற்று இரவு கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மரியே வாழ்க என விண்ணெதிர முழக்கமிட்டு மனமுருகி வழிபாடு செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாதா பிறந்தநாள் விழா இன்று காலை முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகையாராஜ் தலைமையில் விண்மீன் ஆலயத்தில் கூட்டு திருப்பலியுடன் அன்னையின் பிறப்பு விழா நடைபெற்று வருகிறது. தமிழ், ஆங்கிலம், கொங்கணி, ஹிந்தி, மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடைபெற்று வரும் திருப்பலியில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வருகின்றனர். இன்று மாலை 6:45 மணிக்கு பேராலயத்தில் ஏற்றப்பட்ட கொடி இறக்கப்பட்டு வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆண்டு பெருவிழா இன்று மாலையோடு நிறைவடைகிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.